ஆண் பாவம் பொல்லாதது ரொம்ப அழகான படம். இன்னைக்கு இன்னைக்கு காலகட்டத்தில் நிறைய தம்பதிகள், ஏன்னா இன்னைக்கு எல்லாரும் முற்போக்கு நோக்கி நகர்றோம், முற்போக்கு நோக்கி நகர வேண்டியது இருக்கு. ஆனால் அந்த முற்போக்கா இருக்காங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல, அந்த கேள்விக்கு ரொம்ப அழகாக பதில் சொல்லி ஒரு பெரிய புரிதல் ஏற்படுத்திருக்காங்க. இன்னைக்கு காலகட்டத்தில் திருமண வாழ்க்கையில் நிறைய சிக்கல்களை சந்திக்கிற யங் கப்புள்ஸ் இந்த படத்தை கண்டிப்பாக பார்க்கணும். கல்யாணம் பண்ணணுங்கிற ஆசை இருக்கிற எல்லாருக்கும் இந்த படத்தை பார்க்கணும். இது ஆண் பாவம் பொல்லாதது அப்படின்ன உடனே ஆண்களுக்கு சப்போர்ட் பண்ணி எடுக்கப்பட்ட படம் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் நாடு வந்தேன். இல்லை, அங்கங்கே ஆண்களுக்கு அங்கங்கே பெண்களுக்குன்னு இல்லாமல் எது சரியோ எது நியாயமோ எதை எல்லாராலும் ஏற்றுக்க முடியுமோ அதை ரொம்ப அழகாக பேசியிருக்கிறாங்க. திருமணம் வந்து பார்க்கக்கூடிய ஒரு அழகான ஒரு படம். என்னன்னா, ஒரு இது ஆக்சுவலாக திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி பார்க்க வேண்டிய படம். இது எதுவும் பேசிடக்கூடாது இப்போதைக்கு. ஆக்சுவலாக வந்து ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து எப்படி குடும்பத்தோடு நடந்துக்கணும் அப்படின்றதுக்கு உண்டான ஒரு அழகான படம். நல்ல காமெடி, எமோஷனல், வேற லெவலில் இருக்க படம். ஸோ எல்லாருமே ஃபேமிலியோடு போய் பாருங்கள். சூப்பர். ரியோ செலக்ட் பண்ணுற ஒவ்வொரு படமும் வந்து நல்ல அழகான கான்செப்ட் மக்களுக்கு போய் சேரணுன்றதுக்காக ஒரு விஷயம் பண்ணுறாங்க. சூப்பர். டைரக்ஷன் டீம், சினிமாட்டோகிராஃபி எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து ஆண் பாவம் பொல்லாதது, அதில் வந்து ஒரு மென்னுடைய உமனுடைய ஈக்குவாலிட்டியை பற்றின ஒரு படம். ஆக்சுவலி ஈக்குவாலிட்டின்றது அந்த ஸ்க்ரீன் பிளேயே இருந்தது. எந்த இடத்துல ஈக்குவலாக காட்டணுமோ அதே மாதிரி ரெண்டு சைடும் ஈக்குவலாக ஒரு ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருந்தாங்க. ரொம்ப அழகாக பண்ணியிருந்தார் டைரக்டர். ஸோ அது வந்து ஒரு யூனிவர்சல் கனெக்ட். எப்படின்னா, இதை பார்க்கும்போது ஆமாம் நம்ம லைஃப்லேயும் இந்த மாதிரி நடக்கும்ல, அதை நம்ம எப்படி டேக்கிள் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு அழகான ரைட்டிங் வந்து டைரக்டர் கொடுத்துருந்தாரு. ஸோ ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ அதே மாதிரி ரியோனோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஒரு படத்துக்கும் அவர் வந்து சூஸ் பண்ணுற கண்டென்ட்டும் யூனிக்காக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாரு. அண்ட் மாளவிகா அவங்களும் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருந்தாங்க. ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்த படத்துக்கும் ஜோ படத்துக்கும் இதுக்கும் வந்து பயங்கரமான ஒரு டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் ஒரு டிஃப்ரென்ஸ் கொடுத்தாங்க.